என்னுடைய ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வந்துட்டு உங்களுடைய பாட்டிங் மிக்ஸ் என்னன்ட்டு கேட்டுருந்தீங்க, சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக வீடியோ போட்டுடலான்னு போட்டுட்ருக்கேங்க. ஆக்சுவலாக வந்து சம்மர் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறையா வந்துட்டு நம்மளுக்கு இலையுதிர் காலத்துலேயே வந்து நல்லா இப்போ பார்த்திங்கன்னா காட்டுறேன் பாருங்கள். என்னுடைய மரத்துலலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த வேப்ப மரத்தில் ஃபுல்லாகவே வந்து காஞ்ச இலைங்க தான் இருக்குது. ஸோ வந்து இலைங்க தான் இருக்குது. நல்லா கொட்டி போயிருக்கு பாருங்கள். மரத்தை பார்த்தாலே தெரியும். ஸோ அது மாதிரி கொட்டி போன லீவ்ஸ் எல்லாம் வந்து உதிர்ந்த லீவ்ஸ் எல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் பாருங்கள், இது மாதிரி பேக்கில் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து இந்த பாட்டிங் மிக்ஸ் பண்ணலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து க்ரோ பேக்கில் வந்துட்டு ஃபுல்லாக இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், அங்கங்கே 4 ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா, அங்கெல்லாம் வந்து எம்சாண்டு, எங்கிட்ட சாண்டு இல்லை, எம்சாண்டு வந்து போட்டு வச்சுருக்கேன். தண்ணி வந்து ஈஸியாக ட்ரைன் ஆகிறதுக்காக. இப்போ வந்து பூஜையில் இந்த கோயிலேருந்து மாலையெல்லாம் கொண்டு வருவாங்க, அதெல்லாம் ட்ரை பண்ணி வச்சுருக்கேன் நான் கொஞ்சம். அது ஒரு லேயர் போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆல்ரெடி இங்கே க்ரோ பேக்லேருந்து எடுத்த மண்ணுங்க. ஸோ அதோடு சேர்த்து எங்கிட்ட வேப்பம் புண்ணாக்கு இல்லை. வேப்பம் புண்ணாக்கு இருந்தால் அது கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும். பட் எப்படி இருந்தாலும் வேப்ப இலை தான் போட போகிறேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து சாம்பலுங்க. சாம்பல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதம் ஆயிருக்கணும் உங்களுக்கு. ஃப்ரெஷ்ஷான சாம்பல் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து பிளான்ட்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். இல்லை நான் கொஞ்சம் நாள் கழித்து தான் யூஸ் பண்ண போகிறேன்னா யூஸ் பண்ணிக்கலாம். கலந்து இப்போ வச்சுட்டு ஜூனில் அது மாதிரி தான் நான் வந்து செடி வைக்க போகிறேன்னா அது மாதிரி இதை வந்து அப்போ போட்டுக்கலாம். அப்படி இல்லை நான் இமீடியட்டாக வைக்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா நல்லா மக்கின ஒரு 4 பட்டான சாம்பல் யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? இது நல்லா கலந்து விட்டுருவேன். கலந்து விட்டுட்டு மண் இதில் வந்து ஃப்ளவர் கம்போஸ்ட்டுங்க, இந்த காஞ்ச இலைங்களாம் வச்சு கம்போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதை நான் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் மண்ணோட. அதுக்கப்புறம் இந்த சாம்பல், இந்த ஆல்ரெடி இருந்த அந்த மண், இதெல்லாம் கலந்து வச்சுருக்கேன், சரிங்களா? இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஃபுல்லாக வந்து இந்த ஒரு காஞ்ச பூக்கள் ஒரு லேயரு, அதுக்கப்புறம் இந்த மண் வந்து கொஞ்சம் லைட்டாகவே வச்சுக்கலாங்க. இது மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணும்போது வந்து உரம் கொடுக்கலனாலும் பிரச்சனை இல்லைங்க. ஒரு வருஷம் ஆனாலும் நம்மளுக்கு எந்த உரம் கொடுக்கலனாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இதில் இருக்க சத்துக்களே போதுமானது. ஸோ இது ஒரு லேயரு. அதுக்கப்புறம் வந்துட்டு காஞ்ச இலைங்க இருக்கு இல்லையா, இது ஒரு லேயர் அப்படி இப்படியே போட்டு விட்டுற வேண்டியது தான். செடி உடனே வைக்க வேண்டாம். ஒரு 10-15 டேஸ் ஆன பிறகு கீழே ஒரு பாதி க்ரோ பேக் மட்டும் தான் ஃபில் பண்ண போகிறேன்னு நினச்சிங்கன்னா அப்போது இந்த பாதி லேயர் வந்து மண் யூஸ் பண்ணி நம்ம செடி வைக்கிறோன்னா அப்போயே இமீடியட்டாக யூஸ் பண்ணலாம். இல்லைன்ற பட்சத்தில் வந்துட்டு ஃபுல்லாகவே இது தான் யூஸ் பண்ண போகிறேன்ற பட்சத்தில் ஒரு 15-20 டேஸ் அப்படியே விட்டுடலாம். விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் செடி வைக்கலாம். ஸோ கவர் அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா தூக்கி போட்டுருங்க. நானே வந்துட்டு வீடியோ பிடிச்சிட்டு நானே வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. ஸோ இது ஒரு லேயரு. இந்த கம்போஸ்ட் இலை இதெல்லாம் ஒரு லேயரு, மணல் ஒரு லேயர், அது மாதிரி வந்து மாற்றி மாற்றி நீங்கள் போட்டுகிட்டே வரலாங்க. உங்கள்கிட்ட காஞ்ச கிச்சன் கம்போஸ்ட் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கூட ட்ரை பண்ணி ஒரு 2 நாள் 4 நாள் ட்ரை பண்ணி அதையும் ஒரு லேயராக நீங்கள் போட்டுக்கலாம். நம்மளுக்கு இந்த வேப்ப இலை இதையே போடுறதுனால நம்மளுக்கு நல்லா அந்த பூச்சிகள் வந்து நம்மளுக்கு நல்லா
ப்ரொடெக்ஷன் கிடைக்குங்க. வேப்ப புண்ணாக்கு இல்லாதனால வந்து நான் வேப்ப இலையே யூஸ் பண்ணிட்டேன் ஃபுல்லாக ஒன்று. இப்போ வந்து அகைன் வந்துட்டு மண் ஒரு லேயர் போட்டிருக்கேங்க. இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்துட்டு லாஸ்ட் இயர் வந்து ரெடி பண்ணேன். அந்த மாதிரி ரெடி பண்ண க்ரோ பேக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா ஃப்ளவரிங் கொடுத்ததுங்க. நான் இத்தனைக்கும் பெருசாக வந்து உரம்லாம் வாங்கியெல்லாம் போட மாட்டேன். வெறும் இந்த பருப்பு கழுவுன தண்ணி, அரிசி கழுவுன தண்ணி, அது மட்டும்தான். ஸோ வந்து இது மாதிரி ரெடி பண்ணது வந்து அவ்வளோ நல்லா ஃப்ளவரிங் கொடுத்தது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இப்படி வேஸ்ட்டாக போகிற இந்த இலை, இந்த கிச்சன் கம்போஸ்ட்டு, இந்த காஞ்ச பூ, இதை வச்சே நம்ம அழகாக வந்துட்டு ரெடி பண்ணிடலாம். இன்னும் நல்லா அமுத்தி கொடுங்க. உங்களுக்கு காஞ்ச வெங்காயத்தூள், அதே மாதிரி வந்து இந்த பூண்டு தூள், இதெல்லாம் இருந்ததுன்னா இன்னும் நல்லா பெஸ்ட்டுங்க. திரும்ப வந்து இந்த ஃப்ளவர் மண் ஒரு லேயர் திரும்ப போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து காஞ்ச பூக்கள் இருக்கு இல்லையா, அதை ஒரு லேயர் போட்டுருங்க திரும்ப. ஸோ இப்போ வந்து பூ நல்லா ஒரு லேயர் போட்டு விட்டுருக்கேங்க. இப்போ நடுவில் உங்கள்கிட்ட வந்து மோர், புளிச்ச மோர், இல்லை மோர் இருந்தால் அப்படியே ஊற்றிட்டு வரலாம். இல்லை வந்து மாவு ரொம்ப புளிச்சிடுச்சு, இட்லி மாவு அரைப்போம் இல்லையா, அந்த மாவு ரொம்ப புளிச்சிருக்குன்னா அதை கொஞ்சம் ஊற்றலாம். இல்லை உங்கள்கிட்ட பக்கத்தில் ஏதாவது இந்த கோமியம்லாம் கிடைக்கும்னா அதையும் போடலாம். இல்லை எதுவுமே இல்லை என்கிட்ட இந்த மாட்டு தொழு உரம் இருக்குதுன்னா அது தண்ணியில் கலந்து கொஞ்சம் அதை ஊற்றி விடலாம். இது மாதிரி அப்பப்போ என்கிட்ட இதெல்லாம் இல்லை, பட்டு தயிர் இருக்குது, அதை நான் வந்து புளிக்க வச்சு ஊற்றிக்கலான்னு அப்படியே நான் எதுவும் ஊற்றாமல் இருக்கேன். இல்லை எதுவும் உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் ஒவ்வொரு லேயருக்கு அப்படியும் தெளித்து விடலாம். கொஞ்சம் சீக்கிரமாக வந்து மங்கும், வேறு ஒன்றும் இல்லை. எப்படினாலும் சம்மர் தான் வருது, அதனால் வந்து மங்கிறது பிரச்சனை இல்லை. 3 மாதத்தில் மங்கிறது நம்மளுக்கு 1.5 மாதத்துலேயே மங்கிடும். சரிங்களா? இன்னும் ஒரு லேயர் வந்து மண்ணை கொட்டிக்கிறேன். லைட்டாகவே போடலாங்க மண். சும்மா இதை கவர் பண்ணுற அளவுக்கு மண் இருந்தால் போதும். லைட்டாக போட்டு நல்லா அமுத்தி கொடுத்து, நம்மளுக்கு இது கான்செப்டே என்னென்னா லைட் வெயிட். சரிங்களா? லைட் வெயிட்டு அந்த கொக்கோ பீட்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு ஃபர்டிலைசராகவுமே இருக்கும் இது எல்லாமே. அதுதான் நம்மளுடைய மெயின் கான்செப்ட். நல்லா அமுத்தி கொடுத்து ஒவ்வொரு லேயராக இப்படி மாற்றி நீங்கள் கொடுத்துட்டு, பாதி லேயர் இது மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் ஃபுல்லாக மண் அப்படியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். டேரெக்டாக நீங்கள் கீரை விதைக்கிறீங்க சின்ன அது மாதிரி இருந்தால் உங்களுக்கு கீரை அது மாதிரி போட்டுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ரூட்ஸ் ரொம்ப பெருசாக கீழே போகாது, அதனால் வந்து போடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 20 நாள் கிட்ட அப்படியே வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன வேணால் நீங்கள் போட்டுக்கலாங்க. சரிங்களா? ஆனால் ட்ரை பண்ணி போடுறதுனால நம்ம உடனே ஓரளவுக்கு போட்டுக்கலாம். இதுவே வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால போடுறதா இருந்தால் இது பிடிக்கும், நம்மளுக்கு புழுக்கள் பிடிக்கும். அதனால் வந்து ட்ரை பண்ணி போடுங்க இது மாதிரி போடுறதா இருந்தால். சரிங்களா? திரும்ப ஒரு லேயர் வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச இலை போட்டுட்ருக்கேங்க. வேப்பிலை. நான் கொஞ்சம் பூண்டு தோல் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை நான் போட்டுக்கிறேன் அப்படியே. இந்த லேயர் ஃபுல்லாக போட்டுட்டு அப்படியே மண்ணை வந்து மூடிட வேண்டியதுதாங்க. அவ்வளோதான். ஃபுல்லாக மண் வந்து கவர் பண்ணிட வேண்டியதுதாங்க. இது மேலே அப்படியே தண்ணி ஊற்றிட்டு வர வேண்டியது தான். இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து புளிச்ச மோர், இல்லை வந்து பஞ்சகாவியம், இல்லை என்ன இருக்கோ உங்கள்கிட்ட கோமியம், இல்லை வந்து புளிச்ச தயிர், புளிச்ச மாவு என்ன இருக்கோ அதை வந்து நல்லா தண்ணியில் கரைச்சி கொஞ்சம் ஊற்றி விட்டுட்டுருவாங்க. ஒரு 10-15 நாள் கழிச்சு ஏதாவது ஒரு சீட்ஸ் நீங்கள் வச்சுக்கலாங்க. இதுதான் நம்மளுடைய பாட்டிங் மிக்ஸு. தேங்க்யூங்க.